மகிமையும் உன்னதமுமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரும் இன்னும் அதிசயங்களை செய்து மகிமைப்படுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா 31 அதன் 25வது வசனம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்திலே வாழ்க்கையின் நெருக்கங்களின் நிமித்தம், சூழ்நிலைகள் நிமித்தம் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக, அதிசயங்களுக்காக ஏங்குகிற தேவ பிள்ளைகளுக்காக தேவனுடைய இந்த வார்த்தை சொல்லப்படுவதை நாம் காண முடிகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே அந்த காலத்தின் பயங்கரங்களினாலும் வாழ்வின் பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலைகளினாலும் தளர்ந்து போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற விடாய்த்த ஆத்மாவைப் போல அங்கே எந்த நன்மைகளும் இல்லாமல் இருக்கிற அவர்களுக்கு, அவர்கள் அந்த விடாய்த்த நேரத்திலே தாகப்படும் பொழுது கர்த்தருடைய இரக்கத்தையும் கர்த்தருடைய அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ள தாகப்படும் பொழுது, வாஞ்சிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் இந்த வார்த்தையை சொல்லுவதாக நாம் காண முடிகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே அடிமைப்பட்டு கிடக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேண்டும், ஜெயம் வேண்டும், நன்மைகள் வேண்டும், தேவையான பாதுகாப்பு வேண்டும் என்று அவர்கள் வாஞ்சிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தராகிய தேவன் இந்த வார்த்தையை சொல்லி, நான் எல்லா ஆத்துமாவையும் விடுவிப்பேன், அப்படியே காத்து கொள்ளுவேன், பராமரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி அவர்களை தைரியப்படுத்துவதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, நாம் நெருக்கத்தில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டார். நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி விடுதலைக்காக வாஞ்சிக்கும் பொழுது, விரும்பும் பொழுதுதான் கர்த்தர் அற்புதம் செய்வார். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்த ஒவ்வொருவருக்கும் அவர்கள் பிரச்சனையோடு வரும்பொழுது, வியாதியோடு வரும்பொழுது, நான் இதை வேண்டும் என்று இதை பெற்றுக்கொள்ளணும்னு வாஞ்சிக்கிறியா, விரும்புகிறியா அப்படி என்று சொல்லி கர்த்தர் கேட்டுதான் அற்புதம் செய்தார். அநேகர் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து கிடைக்கிற விடுதலையை வாஞ்சிக்காததினாலே, பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாகப்படாததினாலே அற்புதங்களும் அதிசயங்களும் வாழ்விலே இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் நாம் நெருக்கத்தின் காலத்திலே, நெருக்கத்திற்குள்ளாக இருக்கும் பொழுது அவைகளிலிருந்து தேவன் நமக்கு உதவி செய்து நமக்கு விடுதலையை தர வேண்டும் என்று வாஞ்சித்து நாம் ஜெபிக்கிறவர்களாக, வாஞ்சித்து நடக்கிறவர்களாக மாறும் பொழுது கர்த்தர் விடாய்த்து போயிருக்கிற, தளர்ந்து போயிருக்கிற வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய ஆத்மாவை ஆண்டவராகிய தேவன் சம்பூர்ணமடைய பண்ணி எல்லா நெருக்கத்தினின்றும், எல்லா இழப்பினின்றும், தோய்ந்த அல்லது நம்முடைய வாழ்க்கையில் அங்கே நம்முடைய செயல்பாடுகள் அற்று முடங்கி போன அந்த நிலையிலிருந்தும் கர்த்தராகிய தேவன் விடுவித்து சம்பூர்ணமடைய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். வாஞ்சிக்காமல் தேவனிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தாகமுள்ளவனுக்குத்தான் ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறார். இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் நெருக்கங்களை கண்டு கர்த்தர் அற்புதம் செய்வார் என்கிற அந்த நிலையில் இராதபடி, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும், கர்த்தர் என்னை விடுவிக்க வேண்டும், இந்த நிலைகளிலிருந்து மாற்ற வேண்டும் என்று வாஞ்சித்து ஜெபிக்கவும், ஆராதிக்கவும், பரிசுத்தமாய் நடக்கவும் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவனே, கர்த்தாவே, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வாஞ்சிக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்து போன எல்லாரையும் நான் நிரப்புவேன் என்று சொன்னீங்களப்பா. கர்த்தரே, நாங்களும் ஆண்டவரே எங்கள் வாழ்விலே ஆண்டவரே நெருக்கங்கள் இருக்கிறது, வாழ்விலே பல கஷ்டங்கள் இருக்கிறது,
தேவைகள் இருக்கிறது என்பதற்காக நீர் அற்புதம் செய்கிற தேவன் அல்ல. அதை பெற்று கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை வரும் பொழுது, விருப்பம் வரும் பொழுது, தாகம் வரும் பொழுது கர்த்தர் எங்களுக்காக அற்புதம் செய்ய ஆண்டவரை எழுந்தருளி கிரியை நடப்பிக்கிறீர். அந்த வாஞ்சையோடும் தாகத்தோடும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாகவும் கர்த்தரை ஆராதித்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவர்களாகவும் நிற்க கிருபையை தாரும். அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம், இறங்குகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.